ஹே எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு எம்விஸ் அக்வாரியம். அடிக்கிற வெயிலில் இப்போது நான் மொட்டை மாடலில் என்ன பண்ணுறேன்னு தானே கேட்குறீங்க. ஸோ நம்ம இந்த சின்டாக்ஸை எப்படி நம்ம ஒரு கம்யூனிட்டி பாண்ட் செட்டப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 லிட்டர் சின்டாக்ஸ். இதை நான் வந்து ஒரு கம்யூனிட்டி பாண்ட் செட்டப்பாக மாற்றிருக்கேன். இதை ஏன் மூடி இருக்கேன்னா நம்மளுக்கு ஆல்கே க்ரோத் வரும். இதுக்கு நான் வேறு ஒரு அப்கிரேட் வச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லி நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இதை வந்து இப்போதைக்கு நம்ம கம்யூனிட்டி பாண்ட் செட்டப்பாக மாற்றிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன ஃபிஷ்ஷஸ்ன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாண்ட் செட்டப் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம அக்வேரியம் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக உங்கள் ஃபீட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம கப்பி ப்ரீடிங் செட்டப்ஸ். ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே பார்த்துடலாம். இதுக்கு வந்து லைட்டே தேவையில்லை, பிகாஸ் சன்லைட் டைரெக்டாக வரும், வெளிச்சம் நல்லா தெரியும். இதுதான் நம்மளோட பாண்ட் செட்டப். தண்ணி வந்து இப்போது எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இதை 24/7 இந்த மாதிரி ஓப்பனாக வச்சிட்டிங்கன்னா இந்த தண்ணி எதுவுமே இவ்வளோ கிளியராக தெரியாது. ஃபுல்லாக டார்க்காக இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த க்ரீன் ஆல்கே ஃபுல்லாக வந்துடும். ஆல்கே வளருது நல்லா தான், அதுக்குன்னு ரொம்ப வளரக்கூடாது. ஆல்ரெடி வளர ஆரம்பிச்சிருச்சுங்களா. ஆல்ரெடி கொஞ்ச நேரம் காட்டுறதுக்கே இவ்வளோ ஆல்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் என்கிட்ட வந்து இரிடிசன் ஷார்க்கில் வந்து 2 பிளாக்கு, 2 அல்பைனோ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 டின் ஃபாயில் பாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில்வர் டாலர்ஸ் ஒரு 6 இருக்குது. அண்டு கோய் 3 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேட்ஃபிஷ் அதை பார்த்தீங்களா, அந்த கேட்ஃபிஷ் ஒன்று 2. அதுக்கப்புறம் 2 ப்ளெக்கோ இருக்குது. ஆல்கே ப்ளெக்கோ வந்து சாப்பிட்ரும். இது மூடியே வச்சுருக்கனால ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது இதை செட் பண்ணி, அதனால தான் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலி ஃபீடு போட்டோன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது, அதுங்க இப்போயே ஃபீட் எடுக்க ஆரம்பித்தோம். இன்னொரு 1 மந்த் அதுக்கு மேலே போச்சுன்னா இது எல்லாமே நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணி பழகிட்டால் நம்மளை பார்த்து பயப்படாது. இப்போது எப்படின்னா லைட் வந்து நம்ம எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து மூடியே வச்சுட்டு நம்ம இப்போ சடனாக ஓப்பன் பண்ணதுமே எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குது. நான் உங்களுக்கு வந்து இப்போது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். நான் அதுக்கப்புறமா வந்து ஃபீடிங் போட்டு காட்டுறேன். அது வந்து ஒரு 3500 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு மோட்ரு பம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். அது சரியாக ஒட்டலை, அதில் கீழே விழுந்துட்டுருக்கு. திருப்பி போய் அதை ஒட்ட வைக்கணும். அது வந்து என்ன பண்ணணும்னா, இதுதான் நம்மளோட டிஐஒய் ஃபில்டர். இதில் வந்து என்னென்னா உள்ளே வந்து ஸ்பாஞ்சு, செராமிக் ரிங்ஸ் இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக மீடியா ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு ஓர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி இப்போ தண்ணி எல்லாம் வந்து உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு தண்ணி அதில் ஃபில்டர் ஆகி திருப்பி இந்த அவுட்லெட்லாம் வந்துடும். இது ஃப்ளோ கொடுக்குறனால வாட்டரும் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதை நான் வெளியில் வச்சா வந்து காற்றுல விழுந்துடும். அதனால தான் நான் உள்ளே செட் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லாமல் உள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு இன்டர்னல் ஃபில்டர் மாதிரி. இப்போ உங்கள் டேங்க்லலாம் நீங்கள் இன்டர்னல் ஃபில்டர் மாட்டி வைப்பீங்களே, அந்த மாதிரி இது ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு ஓப்பன் ஏரியா இங்கே பார்க்குறதுக்கு விட்டுருக்கேன்ல, ஃப்யூச்சரில் நம்ம இங்கே வந்து ஷெட்டு போட்டுட்டோன்னா இந்த டாப்பை கலட்டிடுவேன். பிகாஸ் இது பார்க்க ஒரு மாதிரி இருக்குல்ல, டாப்பை கலட்டிட்டு ஒரு பாண்டு மாதிரியே நிஜமாலே வச்சிடலாமே, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தோட கலருமே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இதுக்கு ஃபீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கனால எல்லாமே ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ் மீன்ஸ் ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கும்பலாக சுற்றுற மாதிரி அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸாக இருக்கனால எல்லாமே செம்ம ஆக்டிவாக இருக்கும். அண்ட் ஃபீடு போட்டோன்னா அப்படியே ரொம்ப ரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடும். ப்ளெக்கோ வந்து எட்டி பார்க்கல. இதுக்கு பின்னாடி தான் 2 ப்ளெக்கோ வந்து தோறது பாருங்கள், கேட்ஃபிஷ். இது எல்லாமே அதுக்கு பின்னாடியே தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீல்வாம், ட்ரை மீல்வாமு, அதுக்கப்புறம் ஆப்டிமம் பெல்லட்டு, அதுக்கப்புறம் க்ரோவெல்லேருந்து இந்த ஹை ப்ரோட்டீன் பெல்லட்ஸ். இது எல்லாமே மிக்ஸ்டாக யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே மிக்ஸ்டாக போட்டால் எல்லாத்துக்குமே போகும். நீங்கள் ஒரே இதில் வந்து எல்லாத்துக்குமே போட முடியாதுல்ல. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கனால நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் பெல்லட்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸில் ஃபீட்ஸ் போட்டால் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கொஞ்சமாக போடும். ஃபஸ்ட்டு அங்கே போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஃபிஷ்ஷை ஃபீடை நோட் பண்ணிடுச்சுன்னா மிச்சம் எல்லாத்துக்குமே அப்படியே பாஸ் ஆகிடும், எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த டின் ஃபாயில் பார்பு, சில்வர் டாலர்ஸு, ஷார்க். எனக்கு ஷார்க் பார்த்துருச்சு, மேலே வர ஆரம்பிச்சிச்சு.
அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க. மேலே வந்து அங்கே ஷார்க் எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஃபீல். எல்லாமே மேலே வந்து அடிச்சுன்னு முடிச்சுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். டின் ஃபாயில் பாப் தான் வந்து வந்து மேலேருந்து பேலட்டை எடுத்துகிட்டு உள்ளே ஓடிடும். ஷார்க்ஸ் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. டின் ஃபாயில் பாப், சில்வர் டாலர்ஸ் எல்லாமே ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கோழி மட்டும் வரவே வராது. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் ரொம்ப பயந்துகிட்டே இருக்குது. இன்னும் செட் ஆகலை இந்த பாண்டுக்கு. இது பிகாஸ் நம்ம இந்த ஒரு பாண்ட் செட்டப் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா பெருசாக வளரக்கூடிய ஃபிஷ்ஷஸ் இதில் இருக்கிறது எல்லாமே. அண்ட் அந்த ஷார்க்ஸ்லாம் ஆல்ரெடி பெருசாகிடுச்சு. இது டேங்க்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. உங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் அப்பப்போ அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் ஃப்யூச்சரில் நம்ம கீழே டேங்க்கில் இருக்க பாக்குவும் வந்துடும். அரவானா டவுட் தான். பாக்கு வந்து கண்டிப்பாக அது நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே எடுத்துன்னு வந்து விட்டுட்டு, இந்த சில்வர் டாலர்ஸ் ஒரு ஆறு இருக்குல்ல, அந்த ஆறுமே அரவானா வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் டேங்க்கில் விட்டுருவோம், நம்மளோட கீழே அரவானா டேங்க்கில். ஸோ இதுதான் நம்மளோட பாண்ட் செட்டப். அப்பப்போ நான் வந்து தண்ணி வந்து லெவல் குறையாமல் இருக்கிற அளவுக்கு செக் பண்ணிப்பேன். ஃபில்ட்ரேஷனும் ப்ராப்பராக ஓடுதான் செக் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த தண்ணி வந்து நான் வந்து இது 1000 லிட்டரு, நான் ஒரு 300 லிட்டர் 250 லிட்டர்ஸ் கிட்ட மட்டும் விட்டுருக்கேன். ஃபில் பண்ணல. பிகாஸ் ஃபுல்லாகவும் விட்டுறது எகிரி குச்சிரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அண்ட் இதுக்கு இந்த பாண்டுக்கு இப்போ இருக்க ஃபிஷ்ஷஸ்க்கு இவ்வளோ போதும். ஸோ அதனால் நான் ஒரு 300 to 250 லிட்டர்ஸ் தண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பாண்ட் செட்டப். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் எல்லா வீடியோவும் சாப்பிட்டு முடிச்சிருச்சிங்க, ஒன்று கூட மிச்சம் வைக்கல. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் போடுறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.